அண்மை செய்தி ஒன்றை பார்க்க இருக்கிறோம். முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கிரீன்வே சாலை இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகிறார் என்கிற முடிவு தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பசுமை வழிச்சாலை இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தற்போது தமிழக பாஜக தலைவர் போட்டியின்றி தேர்வு என்கிற அறிவிப்பு வெளியாகிற அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையாக இது பார்க்கப்படுகிறது. யார் யார் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? எதிர்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியுடைய கிரீன்வே சாலை தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியுடைய கிரீன்வே சாலை இல்லத்திற்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் குறிப்பாக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே போல KP முனுசாமி ஆகிய நிர்வாகிகள் வர இருக்கிறாங்க. சரியாக இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் இந்த மூத்த நிர்வாகிகளோடு எதிர்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போன்று இன்று நாள் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அடுத்து யார் என்கிற கேள்வி எழுந்திருந்த நிலையில 4 மணியோடு அந்த விருப்ப மனு முடிந்திருக்கக்கூடிய நிலையில போட்டியின்றி தமிழக பாஜகவின் அடுத்த மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாக இருக்கிறார். இந்த நிலையில இந்த அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் ஒரு முக்கிய சிக்னிபிகன்ஸா பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்னும் சென்னையில இருக்கிறார். ஆனால் இதுவரை அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பிற்கான நேரம் எந்தவித சந்திப்பிற்கான நேரம் இதுவரை எதுவும் திட்டப்படவில்லை. இருப்பினும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சரியாக 4:30 மணிக்கு இந்த ஆலோசனை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சில தினங்களுக்கு முன்புதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சென்று அதிமுகவுடைய நிர்வாகிகள் சந்தித்து வந்தாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து வந்தாங்க. அதுல பல்வேறு மிக முக்கியமான அம்சங்கள் பேசப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது மீண்டும் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் அந்த சந்திப்புடைய பிரதான நோக்கமா இருந்தது. அதுல மிக முக்கியமா மாநில தலைவருடைய இந்த மாற்றம் வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை அப்படிங்கிறது முக்கியமான கூட்டமாக பார்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, குறிப்பா இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை என்ன, இப்படியான மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து மூத்த நிர்வாகிகளோடு முக்கிய ஆலோசனையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட இருக்கிறார். பாலவேல். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.